ஒரு பிரசித்தமான ஒரு கதை இருக்கு. ஒரு மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய தபஸ் ரொம்ப ஸ்ரத்தையோட நடந்துட்டு இருந்தது. எந்த விதமான இடையூறு இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார். பொதுவாவே தபஸ் ஒருத்தர் ரொம்ப நன்னா பண்ணிவிட்டா பூலோகத்துல அப்படின்னா ஸ்வர்கலோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் கவலையாக ஆரம்பிச்சிடும். அதுலயும் இந்திரனுக்கு ரொம்ப பெரிய கவலை. ஏன்னா தப்போபலம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா இந்திர பதவிக்கு அவ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கறதுனால இந்திரன் யாரையும் லேஸ்ல தபஸ முடிக்க விட மாட்டானா. ஏதாவது இடையூறு பண்ணிட்டே இருப்பான் தபஸுக்கு. அந்த மாதிரி இந்த மகரிஷிக்கு பலவிதமான தொந்தரவுகளை கொடுக்க பார்த்தான். அப்சரசுகளை அனுப்பிச்சான், அனுகூலமான வாதாவரணத்தை கொடுக்காம மழையெல்லாம் பொழிய வச்சான், என்னென்னவோ பண்ணி பார்த்தான். ஆனா அந்த மகரிஷி அசரல, அவர் பாட்டுக்கு தவம் பண்ணிட்டே இருந்தார். அப்போ இந்திரனுக்கு ஒண்ணு தோணித்தான், இந்த மகரிஷியை எப்படியாவது நம்ம ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு வழிபோக்கன் மாதிரி வேஷம் போட்டுண்டு அந்த மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தவன் கையில ஒரு கத்தியை வச்சுட்டு இருக்கான். மகரிஷியை பார்த்தான், வணங்கினான். சுவாமி ஒரு உதவி வேண்டும் அப்படின்னு கேட்டான். என்னப்பா, ஏதாவது விஸ்ராமம் எடுத்துக்கிறியா? கொஞ்ச நாள் ஏதாவது சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மேல போறியா அப்படின்லாம் கேட்டு பார்த்தார் மகரிஷி. அது இல்ல சுவாமி, அடுத்த கிராமத்துக்கு நான் போக வேண்டி இருக்கு. அங்க என்னோட மச்சினன் இருக்கான். அங்க போனேன்னா என்கிட்ட இந்த ஒரு கத்தி வச்சுட்டு இருக்கேனே, அந்த கத்தியை பார்த்து அவன் பிடுங்கிடுவான். இந்த கத்தி ரொம்ப வசதியான கத்தி, இது எதவனாலும் வெட்டும். இந்த கத்தி எனக்கு ரொம்ப பொக்கிஷமானது, பல வருஷமா நான் பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கேன். இதை நான் பத்திரப்படுத்தி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் இந்த காட்டிலேயே. ஏன்னா அவன் பிடிங்கிட்டான்னா அப்ப எனக்கு பெரிய நஷ்டமாயிடும். அதனால எனக்கு ஒரு உதவி புரியணும் அப்படின்னு கேட்டான். நான் என்னப்பா இது உதவி பண்ண வேண்டியிருக்குன்னாரு மகரிஷி. ஒண்ணுமில்ல சுவாமி, உங்களுடைய ஆசிரமத்துல ஒரு ஓரமா இந்த கத்தியை வச்சுட்டு போறேன், அது இங்க பாதுகாப்பா இருக்கட்டும். 2 நாள் நான் திரும்பி வந்துடுவேன், திரும்பி வரைச்சே இந்த கத்தியை எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னான். மகரிஷிக்கு இதுல ஒண்ணும் பாதகம் இல்லைன்னு தோணித்து. அவ்வளவுதானே, சரி வச்சுட்டு போ அப்படின்னு. அவன் கிளம்பி போயிட்டான். கிளம்பி அடுத்த கிராமத்துக்கு போனவன் திரும்பி வந்தானா? போனவன் இந்திரன். அவன் நிஜமான ஆளா? அவன் திரும்பி வரல. அவன் ஒரு யோஜனையோட தான் போயிருக்கான். 2 நாள் ஆச்சு வரல, 4 நாள் ஆச்சு வரல, 1 வாரம் ஆச்சு வரல, 1 மாசம் ஆச்சு வரல. இத்தனை நாள் ஆகியும் வரலையே இவன், என்ன விஷயம்னு தெரியலையே, இந்த கத்தி எடுத்துட்டு போனேன் நானே அப்படின்னு மகரிஷி மனசுல கவலை வர ஆரம்பிச்சுட்டு அந்த கத்தியை தினமும் பாக்குறார். என்னவோ மகாபெரிய கத்தி, ரொம்ப பிரபாவசாலியான கத்தின்லாம் சொன்னானே, எதவனா வெட்டும்லாம் சொன்னானே அப்படின்னு எடுத்து பார்த்தார். மத்தவா பொருள் எடுத்துக்கு தொடர்ந்து வச்சுட்டார். அடுத்த நாள் மறுபடியும் கத்தியை பார்த்தார். நன்னா வெட்டும் அப்படின்னு சொன்னானே, வெட்டிதான் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பழத்தை வெட்டினார். ரொம்ப நன்னா வெட்டிது, ஆச்சரியமா வெட்டுறதே அப்படின்னு நினைச்சார். அப்புறம் பக்கத்துல பலாப்பழம் யாரோ கொடுத்துட்டு போயிருக்கா, அதை வெட்டி பார்க்கலாம் வெட்டி பார்த்தார். அதையும் பிரமாதமா வெட்டித்து, எதவனா வெட்டும் போல் இருக்கேன் இந்த கத்தி அப்படின்னு நினைச்சுட்டார். பக்கத்துல வச்சுட்டார். சரி கொஞ்ச நாள் ஜபம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு ஜபம் பண்ணிட்டு இருக்கார். மேல திடீர்னு ஒரு பூனை வந்து பாஞ்சுது. தனக்கே அறியாம அந்த கத்தி எடுத்து பூனை மேல வீசினார். பூனை போயிடுது. அவ்வளவுதான். என்ன ஆச்சு? ஒரு பெரிய பாவத்தை பண்ணிவிட்டார். பாபம் பிரஜ்ஞாம் நாசேதி கிரியமானம் புனః புனஹான்னு சொல்லியிருக்கு. ஒருவன் பாப்பத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டானா மறுபடியும் அவனை பாப்பங்கள் பண்ண தூண்டிண்டே இருக்கும். முன்னாடி செஞ்ச பாப்பம் இந்த கத்தினால பூனையை வெட்டினதுனால பாப்பங்கள் வந்து சேர்ந்து அந்த முனிவரா இருந்தவர் உருப்பிடாம போயிட்டார் அதுக்கப்புறம் அப்படிங்கிறது கதை. இந்த கதையை சீதாதேவி இப்ப சொல்றா ராமபிரான் கிட்ட. இந்திரன் எதுக்கு இந்த காரியத்தை பண்ணினா அப்படின்னு கேட்டா, அந்த மகரிஷியினுடைய மனசுல ஏதாவது ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி அவருடைய தவத்தை கொலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது அவனுக்கு நடந்துடுத்து காரியம். சீதா பிராட்டி இந்த கதையில இருந்து வேற ஒரு கருத்தை ராமனுக்கு சொல்றா. சீதா பிராட்டி சொல்றா, சுவாமி இந்த கதையில இந்த மகரிஷிக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்ததுக்கு காரணம் என்ன? எதையாவது வெட்டணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள வந்ததுக்கு காரணம் அவர் பக்கத்துல ஒரு ஆயுதம் இருந்ததுதான். அதே மாதிரி இப்போ தேவரீர் காட்டுக்கு வரைச்சே வில்லும் கையுமா வந்திருக்கீர். அதனாலதான் யாராவது ஏதாவது வந்து கேட்டா உங்களை ரட்சிக்கிறேன், அதுக்காக யாரையாவது சம்ஹாரம் பண்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல தோன்றது போல் இருக்கு அப்படிங்கிறா பிராட்டி. இவளுக்கு என்ன அபிப்பிராயம்? மகரிஷிகளை ரட்சிக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் இருக்கு. ஆனாலும் அதுக்கு போய் எதுக்கு ஒருத்தரை அடிக்கணும்? ராட்சசால அடிச்சுத்தான் மகரிஷிகளை ரட்சிக்கணுமா? வேற வழி இல்லையா? யாரையும் சம்ஹாரம் பண்ணாம இப்படி காரியம் பண்றது அப்படின்னு தான் பிராட்டி பாப்போம் ஒரு தடவை. இதுக்காக சூச்சகமா இந்த கதையை சொன்னார் ராமர் கிட்ட. ராமர் சிரிச்சார் லக்ஷ்மணரை பார்த்து. லக்ஷ்மணா பத்தியா எவ்வளவு நன்னா கதை சொல்றான் உன் மன்னி, ஆச்சரியமா சொல்றாள் அப்படிங்கிறார். அப்புறம் சீதையை பார்த்து சொன்னார், அம்மா சீதே, நீ சொன்ன கதையெல்லாம் சரிதான், ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. அப்யஹம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதே ச லக்ஷ்மணா நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிரம்மணேபியோ விசேஷதா. ஒரு கால் என்னுடைய உயிரை விட்டாலும் விடுவேன். அப்யஹம் ஜீவிதம் ஜஹ்யாம், என் உயிரை காட்டிலும் பிரியமான உன்னை விட்டாலும் விடுவேன். துவாம் வா சீதே, உன்னை காட்டிலும் பிரியமான லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன். துவாம் வா சீதே ச லக்ஷ்மணா, ஆனால் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய, என்னுடைய பிரதிஜையை நான் விடவே மாட்டேன், என்னுடைய விரதத்தை நான் விடவே மாட்டேன். பிராமணேபியோ விசேஷதா, அதுவும் பிராமணாளுக்கு கொடுத்த பிரதிஜையை போய் விடுவேனா? அவள்லாம் வந்து ரட்சணம்னு கேட்டிருக்கா. பிரதிஜையை விடுறது என் பழக்கத்திலேயே இல்ல. ஆரம்ப காலத்து அவதாரங்கள்ல இருந்து நான் யாரு? பத்த தீக்ஷம். இதே மாதிரி பல கதைகள் உண்டு. எம்பெருமான் எப்படி பத்த தீக்ஷனாக இருந்தார் அப்படிங்கிறது ராமாயணத்துல விபீஷண சரணாகதியில ரொம்ப பிரசித்தமா எம்பெருமான் காண்பித்து கொடுத்த லீலை. அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம என்று சரம ஸ்லோகத்தை கூறினார் ராமபிரான். எல்லாருக்கும் சரணை
கொடுப்பேன், அபயத்தை அளிப்பேன். யாரெல்லாம் என்னிடத்தில் வந்து சரணடைகிறார்களோ அது யாராக இருந்தாலும், எதிவா ராவணஸ்வயம் அப்படின்னு ராவணனே வந்தாலும் அவனுக்கு அவசியம் அபயம் கொடுப்பேன், இதுவே எனது விரதம் என்று சொன்னவர் ராமவேர். இப்பேற்பட்ட பிரதிஜைகளை தான் செய்வோம் அப்படிங்கிறத ராமாவதாரத்தை மட்டும் காண்பிக்காம கிருஷ்ணாவதாரத்திலேயும் அந்த பிரதிஜையை காப்பாத்துவேன் அப்படிங்கிறத கீதையிலே சொன்னான் எம்பெருமான். ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே அப்படிங்கிறார். எவன் ஒருவன் என்னிடத்தில் வந்து சரணடைகிறானோ அவனுக்கு நல்ல புத்தியை கொடுப்பேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கான் கீதையில. இந்த இடத்துல இவன் பத்த தீட்சனாக இருக்கான். அந்த தீட்சை ஞானத்தை கொடுக்கும் விஷயத்திலேன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஞானமானது ஞான விகாச விசேஷமாகிற பக்தி பிரபத்தின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஞானத்தை நான் அளிப்பேன், இது என்னுடைய தீட்சை அப்படிங்கிறத கீதையிலே கண்ணன் பெருமான் சாதித்துள்ளான்.